இனிமேல் நீங்கள் ஊட்டி கொடைக்கானலுக்கு இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா அபராதம் போடலாம், இல்லைன்னா நீங்கள் போன வண்டியுமே சீஸ் பண்ணிடலாங்க. அதாவது சுப்பிரமணிய கௌசிக் அப்படின்னு ஒருத்தர் போகிற டூரிஸ்ட் எல்லாருமே பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் நிறைய கொண்டு போய் அங்கே டம்ப் பண்ணிடுறாங்க, சுற்றுப்புற சூழல்லாம் கெட்டுருச்சு, இதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டார். நீதியரசர்கள் சதீஷ்குமார், பரத சக்கரவர்த்தி அப்படிங்கிற 2 நீதியரசர்கள் அதை விசாரிச்சுட்டு 8/4/2025 அன்னைக்கு ஒரு உத்தரவு போட்டாங்க. ஊட்டியில் ஆரம்பித்து கன்னியாகுமரி உள்ள அகஸ்தியர் மலை வரைக்கும் உள்ள மலைப்பிரதேசங்களில் 28 பிளாஸ்டிக் பொருட்களை நாங்கள் தடை பண்ணுறோம். பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா அபராதம். லாரியிலையோ பஸ்லையோ கார்லையோ அல்லது மோட்டார் சைக்கிளையோ பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு போனால் வண்டியை கூட சீஸ் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எந்த விதமான பொருட்களை நீங்கள் கொண்டு போகக்கூடாது அப்படின்னா பிளாஸ்டிக் கரண்டி, பிளாஸ்டிக் கத்திகள், பிளாஸ்டிக் பிளேட்டு, அது மாதிரி குடிநீர் பாக்கெட்டுகள், சாச்செட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் வைக்கக்கூடிய அந்த பாக்கெட் இருக்கு இல்லையா, நம்ம கட்டி கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களை ஊட்டியில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் கொண்டே போகக்கூடாதுங்க. அப்போ நீங்கள் பாட்டிலே கொண்டு வாங்க, தண்ணி எப்படிங்க குடிக்கிறதுனா அரசாங்கமே எல்லாத்தையும் கொடுக்கும். நீங்கள் ஒரு 1000 ரூபா டெபாசிட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் கப்பு, பிளாஸ்டிக் பாட்டிலு, அதுக்கு பதில் பக்காவா மண் சட்டிகள், ஒரு இலையிலான ஒரு பிளேட்டு, இலையிலான ஒரு கப்பு, பயோகிரேடபிள் அந்த மாதிரி பொருட்களை கொடுப்பாங்க. அதை நீங்கள் கொண்டு போகலாம். திருப்பி ரிட்டர்ன் வரும்போது கொடுத்துட்டா அந்த டெபாசிட்டை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.